My salary is 1 lakh, okay, so I'll spend 40% in my EMIs. இந்த salary எவ்வளவு நாள் உங்க கையில இருக்கும்? Mostly it will be there till 25th. Last 5 days என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி இன்கேஸ் வந்து எல்லாமே லோன் எடுத்தாங்கன்னா லோன்லேயே பாதி போயிடும். அதுக்கப்புறம் ஃபுட்டு இன்கேஸ் வேற சீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி ரெண்ட்டு மொத்தம் ஒரு 15th ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட் 15 days நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் ஆக்சுவலி. கையில் காசு இருக்கிறதுனால வந்து நிறைய செலவு பண்ணணும்னு தோணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 10 days வந்து காசு இல்லை, நம்மளுக்கு காசு இல்லாட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இருந்துட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 10 days வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் வாங்குவோம். மூணாவது லாஸ்ட் 10 days வந்து வீட்லயே பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்ட் தாங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எடுத்தோடனே மினிமமே 15,000. லோயர் லெவல் மக்கள்லாம் எப்படி வாழறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. செலவு பண்ணுறதுக்கு வழி நிறைய இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு வழி கம்மி, இன்கம் பார்த்து நம்ம செலவு பண்ணணும். ஒரு மாதமும் கஷ்டம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், அடுத்த மாதம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய எல்லாமே விலை ஏறிடுச்சு. இப்போ 5,000 பத்த மாட்டேங்குது. 7,000, 8,000, 10,000 வரையும் போகுது. இப்போ மந்த் ஸ்டார்டிங் ஆனா salary வருது. எவ்வளவு நாள் அந்த salary நம்ம கையில இருக்கும்? 15 to 20 days இருக்கும். 15-20 days. என்னென்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம்? மோஸ்ட்லி இன்கேஸ் வந்து எல்லாமே லோன் எடுத்தாங்கன்னா லோன்லேயே பாதி போயிடும். அதுக்கப்புறம் ஃபுட்டு இன்கேஸ் வேற சீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி ரெண்ட்டு அதில் எல்லாமே போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் 15 days நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் ஆக்சுவலி. கையில் காசு இருக்கிறதுனால வந்து நிறைய செலவு பண்ணணும்னு தோணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 10 days வந்து காசு இல்லை, நம்மளுக்கு காசு இல்லாட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இருந்துட்டு போயிடுவாங்க. என்னென்ன மாதிரி செலவு பண்ணுவீங்க? நான் பெருசாக செலவு பண்ண மாட்டேன். லைக் 2 ட்ரெஸ் அந்த 2 ட்ரெஸ் அந்த மாதிரி எடுப்பேன். அதுக்கப்புறம் லைக் ஃபுட்டில் நிறைய நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்த 15 days எப்படி இருக்கும்? ஃபுட்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பிஜிலே என்ன ஃபுட் கொடுக்குறாங்களோ அதுலேயே நான் வந்து சாப்பிட்டு என்னோட டேஸை வந்து ஓட்டிடுவேன். நான் சேலரி வாங்கினேன்னா இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எந்த இஎம்ஐஸ் எதுவும் இல்லை. இஎம்ஐன்றது வந்து ஹவுசிங் லோனில் வந்து ஃபுல்லாகவே போகுது. அதுக்கப்புறம் வந்து கார் லோன், அதுக்கு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டு தான் வந்து மேஜராக என்னுடைய சர்க்கிளில் இருக்கவங்களே எல்லாரும் வந்து பண்ணுறாங்க. நான் வந்து இன்ன வரைக்கும் நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன். எனக்கு வந்து ஓன் ஹவுஸ் இருக்குது, அது என்னுடைய நேட்டிவில் இருக்குது. எனக்கு அது போதும். பட் எனக்கு இங்கே வந்து என்னுடைய லிவிங்காக நான் இருக்கிறதுல வந்து நான் இஎம்ஐ போட்டு லோன் வாங்கி வீடு வாங்கணுன்ற ஐடியா இல்லை. எனக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்னும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த வீடுடைய மேஜர் ஃபண்ட் வந்து என் கையில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் தான் நான் வாங்குவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இது நிறைய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். லைக் நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அந்த வீட்டுடைய வேல்யூலேருந்து நம்ம ரொம்பவே வந்து அதிகமாக பே பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அது அந்த டைமில் நம்ம வந்து ரீசேல் வேல்யூ வரும்போது நம்ம கட்டினதுலேருந்து ரொம்ப நம்ம வந்து லாஸில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடை பற்றி எனக்கு வாங்கணுன்ற இருந்துச்சுல. கார் வந்து அதே மாதிரி கார் வந்து முன்ன வந்து அது வந்து லக்ஸுரின்றதை தாண்டி இப்போ வந்து அது வந்து ஒரு நார்மலாகவே ஒரு ரெகுலர் டே டு டே யூஸ்கே வந்து தேவைன்ற மாதிரி ஆகிடுச்சு. அதுலேயும் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா, லைக் என்கிட்ட பைக் இருக்குது. நியர்பை டிஸ்டன்ஸ் போகும்போது நான் வந்து பைக்கில் வந்து 2 பைக்கில் வந்து நான் வந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிக்கிறேன். பட் லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படிங்கும்போது நான் கேப் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இப்போது நம்ம கார் வாங்குறது வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் நமக்கு வர போகிறது இல்லை. நம்ம ரீசேல் பண்ணும்போது அதோட வேல்யூ வராது. ப்ளஸ் காரில் வந்து அந்த மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி எவ்ரி டைம் வந்து நம்ம டெய்லி கம்யூட்டிக்கும் நம்ம வந்து பெட்ரோல் அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ண தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ்னு சொல்லியிருக்கு. அந்த காசை நான் வந்து ஒரு கேபு கொடுத்துட்டு போயிடலாமே. நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது எப்போயோ ஒரு வீக்கெண்ட்ஸில் என்றைக்கோ ஒரு 2 டைம் 3 டைம் போகிறது மந்த்லி என்னால் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியுது. நான் வந்து என் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் என் குழந்தைக்கு நான் காரில் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். அவங்கள நான் கஷ்டப்படவும் விடலை. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ப்ளஸ் அதனால தான் என்னால் இஎம்ஐ இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியுது. ப்ளஸ் என்னோடய சேலரி வந்து என் சேவிங்ஸில் பத்திரமா இருக்குது. சார், இப்போ 1ஆம் தேதி ஆனால் சேலரி எல்லாருக்கும் கிரெடிட் ஆகும். எவ்வளோ நாள் சார் கையில் இருக்கும் சேலரி? இப்போ 2 பேருமே சம்பாதிக்கிறோன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது 2 பேரும் சேர்த்து ஒரு 1 lakh வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு போகிறது வந்து 3rd டேட்டே ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ரெண்ட் போயிடும். ரெண்ட்டு, கரண்ட் பில்லு, அதிலே ஒரு நார்மல் ஃபேமிலி இப்போ ஒரு பிஸியான ஏரியாவில் இருக்கீங்கன்னா 15 to 17K ஆகிடும் அதுக்கு. அப்புறம் இப்போ பைக் புதுசாக வாங்கினீங்கன்னா பைக் இஎம்ஐ இருக்கும். கார் வச்சுருந்தீங்கன்னா கார் இஎம்ஐ. எங்கள்கிட்ட கார் இல்லை, பைக் இஎம்ஐ மட்டும்தான். அப்புறம் பர்சனல் லோன் எடுத்திருப்போம், கண்டிப்பாக பர்சனல் லோன் இருக்கும். மேரேஜ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக பர்சனல் லோன் இருக்கும். அதோட இஎம்ஐ 5th ஆனால் கட் ஆகிடும். அப்புறம் கிராசரிஸ் வந்து 10th கிராசரிஸ் வாங்கிடுவோம். அது ஒரு 4,000 மினிமம் 4,000 ஆகும் மந்த்லி. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறது வந்து ஒரு 1,000 to 2,000 ஆகும் கன்ஃபார்மாக. குழந்தை வச்சுருந்தோன்னா இப்போது ஸ்கூல் போகிறாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ், மந்த்லி ஃபீஸ் டேர்ம் ஃபீஸாக இருந்தால் மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும். இயர்லினா நாங்கள் இப்போ மந்த்லி தான் கட்டுறோம், அதனால் அதில் போய்டும்.
சேவிங்ஸ்க்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னா அது ஒரு 5K அந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி எடுத்து வைக்கணும்னா மொத்தம் ஒரு 15th ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லிக்விட் ஃபண்ட் மாதிரி தான் வச்சுருப்போம். ஒரு அரௌண்ட் 7K தான் இருக்கும். வேறு எங்கேயாவது மால் சினிமா எங்கேயாவது போகிறதுனா ஒரு 15th போனால் தான் உண்டு. அதுக்கப்புறம் மந்த் அதை 16th எங்களுக்கு மந்த் எண்டு மாதிரி தான். ஸோ அதுலேருந்து ஆமாம் ஆல்மோஸ்ட் 16th. ஏன்னா நிறைய இஎம்ஐஸ் போகிறதுனால ஒரு 15 to 20 தான் சேலரி. ஒரு 10 days 15 days வந்து நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த சேலரி எப்போ வரும் அதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு 20 நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கடைசி ஆமாம் அந்த ஒரு கடைசி 10 நாள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ பழம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸே காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, வாங்காமல் இருக்க முடியல. ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸே டிமாண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸாக கொடுத்து அனுப்புங்க. இப்போ ரொம்ப நார்மலாக இருப்போம், ஊர்லலாம் இருப்போம்ல, இருக்கிறத வச்சு கீரை குழம்பு அந்த மாதிரி புளி குழம்பு அந்த மாதிரி ஓட்டுவோம். பிரியாணி அடுத்த 15 நாள் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி ஓட்டுவோம். எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்க முடியாதுல்ல, ஒரு ஒரு லிமிட் வேணும்ல. ஃபுல்லாகவே சேவ் பண்ணிட்டோன்னா அப்புறம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. கேர்ள்ஸ்க்குனா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்தாலே ஒரு 4K 5K ஆகிடும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ட்ரெஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம். ஜென்ஸுக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம ஷர்ட் மாற்றினாலே அப்படியே ட்ரெஸ் மாறிடும். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அமேசான், நமக்கு சும்மா சர்ஃப் தான் பண்ணுவோம். திடீர்னு ஆர்டர் பண்ணணுன்னு தோணும், ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் மெயினாக. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே ஒரு 5-6K மேக்ஸிமம் ஒரு 10-15 days இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா லைக் ஃபஸ்ட்டில் வந்து முன்னாடியே நம்ம சேவிங் பண்ணிவிடுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய போயிடும். அதுக்கப்புறம் இஎம்ஐஸ் எல்லாம் பிளான் பண்ண லைக் என்னென்ன மாதிரி இஎம்ஐ போகுது சார்? கார் லோன் இருக்கும், அப்புறம் லேண்ட் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னும் ஹவுஸ் லோன் இன்னொன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி சைடில் வச்சிடணும். ஸோ அதனால் அந்த மணி எல்லாம் போயிடும். எவ்வளோ நாளில் உங்களுக்கு அந்த சேலரி போயிடும்? ஸோ ஆல்மோஸ்ட் 20 days வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அந்த 10 days என்ன சார்? லாஸ்ட் 10 days அதுக்கும் நான் பேலன்ஸ் வச்சுருப்பேன். பட் ரொம்ப லைக் எப்படின்னா ஃபஸ்ட்டு 10 days கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவோம். அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 10 days வந்து இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் வாங்குவோம். வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். செகண்ட் வீக் வந்து நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணிப்போம். மூணாவது லாஸ்ட் 10 days வந்து வீட்லேயே பண்ணிப்போம். வீட்லேயே அந்த ஃபஸ்ட்டு 15 days என்னென்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பிட மாட்டு தான், இல்லை ஒரு வாட்டி பஃபே போயிடுவோம். அடுத்த 15 days எப்படி சார் இருக்கும்? அடுத்த 15 days வந்து அதான் வீட்டில் சமைக்கிற மாதிரி, வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி. எவ்வளோ சேலரி வந்து? So if you say my salary is 1 lakh, okay, so I'll spend 40% in my EMIs, 40% the EMIs. So remaining 30% I will keep it for my daily expenses, everything and all. மற்றதெல்லாம் ரெண்ட் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிடுவீங்க. ஆமாம். இந்த சேலரி எவ்வளோ நாள் உங்கள் கையில் இருக்கும் செலவாகும்? மோஸ்ட்லி இட் வில் பி தேர் till 25th. ஸோ லாஸ்ட் 5 days என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் இருக்கும், இல்லைன்னா அதர்வைஸ் ஐ வில் டேக் இட் ஃப்ரம் மை எமர்ஜென்சி ஃபண்ட். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டுலாம் வந்து ஒரு பன்னீர் மஷ்ரூம் பிரியாணி அது மாதிரிலாம் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்போம். என்னதான் நம்ம சேவ் பண்ணாலும் கடைசியில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மந்த் எண்டில் ஒரு 4000 ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் 10 daysல. ஃபஸ்ட்டு ரெண்ட்டு தாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எடுத்தோடனே மினிமமே 15,000. இப்போ நாங்கள் போரூரில் இருக்கோம், மினிமமே 15,000 2 BHK. அதுக்கு மேலே லோயர் லெவல் மக்கள்லாம் எப்படி வாழறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம் தாங்க. அங்கே ஒரு கிரேட்டட் கம்யூனிட்டி அது மாதிரிலாம் போயிட்டிங்கன்னா 25,000ன்றாங்க. 25,000ன்றது எங்களுக்குமே அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. 25,000 இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வேறு 3K அந்த மாதிரி கேட்குறாங்களா? ஸோ 30,000 ஒருத்தரோட சேலரியே அதுக்கு போகிற மாதிரிலாம் இருக்குது. ஹவுஸும் காரும் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. கார் உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். நாங்கள் வந்து இப்போது 3 years ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகி இப்போ 4th year ஆக போகுது எங்களுக்கு. நாங்கள் எங்களுக்கு தேவையே படலை. இப்போ பாப்பா பிறந்தப்பயுமே ஊருக்கு போயிட்டு வந்தோம், அப்பயுமே எங்களுக்கு தேவைப்படலை. கார் பூலிங் ஆப் மாதிரி இருக்கும்ல, பிளா அந்த மாதிரி நாங்கள் ஆஃப் பண்ணிப்போம். அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்ல. நம்மளுக்கு காரும் தேவைப்படுது, ஆனால் நம்மளால இஎம்ஐயும் கட்ட முடியாது, அது அத்தியாவசியம் இல்லைன்றப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எடுத்து. கார் வாங்கினீங்கன்னா அது ஒரு இஎம்ஐ, வெஹிக்கிள் இஎம்ஐ வந்துடும்ல. அப்புறம் ஹவுஸுமே யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஊரில் சொந்த வீடு இருந்தால் இங்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல 15-20 நாள் வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும். கடைசி 10 நாள் கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். என்னென்ன மாதிரி செலவுலாம் வருது? அது நார்மல் யூசேஜ் தான். வீட்டுக்கு காரு, பைக்கு, பெட்ரோலு, வாடகை 12,000, மளிகை ஐட்டம்,
காய்கறி ஐட்டம். இது இல்லாமல் நம்ம யூஸ்வலாக சினிமாவுக்கு அது இது போனாக்கா அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு. செலவு பண்ணுறதுக்கு வழி நிறைய இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு வழி கம்மி, இன்கம் பார்த்து நம்ம செலவு பண்ணணும். டே பை டே தீபாவளி யாருக்கு தெரியுமா? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான். அது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். எந்த டிபார்ட்மெண்ட்? ஏன் உங்களுக்கு தெரியலையா? டாஸ்மார்க். மேக்ஸிமம் 15 days தான் ப்ரோ, அது மேலே இருக்காது. நான் சேலரி ஒரு 18K வாங்குகிற சேலரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து என் கைக்கு வந்து ஒரு 5K தான் நிற்கும். அது வந்து நம்ம வீட்டு எக்ஸ்பென்ஸு என்ன செலவு பண்ணுவீங்க? இஎம்ஐ தான் ப்ரோ. இஎம்ஐ ஜென்ரலாக வீட்டு செலவு, நம்ம என்ன எக்ஸ்பென்ஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸோ அவ்வளோ பேலன்ஸ் வச்சு தான் நம்ம ஓட்டுறோம் அந்த மாதம் ஃபுல்லாக. மந்த் எண்டுனா ப்ரோ என்ன ப்ரோ 20 அவ்வளோதான் ப்ரோ. மீதி 10 நாள் அதான் அந்த மீதி 10 நாள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜென்ரலாக என்ன ப்ரோ வீட்டில் கேட்போம் மேக்ஸிமம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். வேறு யார்கிட்ட நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க? யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், அப்படியே அதான் அந்த 10 நாள் கடன் வாங்குறது தான் ப்ரோ ஜென்ரலாக. அந்த ஃபர்ஸ்ட் 20 நாள் என்னென்ன மாதிரி செலவு பண்ணி ஜாலியாக இருப்பீங்க? 20 நாள் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்மளுக்கு நிறைய இது இருக்குது, இப்போ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஜென்ரலாக நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லை. வீட்டில் ஜென்ரலாக வீட்டு செலவு பண்ணுவேன். மேக்ஸிமம் என்னோட பர்சனல் யூஸ், அவ்வளோதான். ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு நம்மளை பார்த்துக்கிறதுக்காக நம்மளுக்காக செலவு பண்ணிக்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போவோம். இப்போ அவங்க ஃபேமிலியெல்லாம் ஆகிட்ட பிறகு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு அதுக்காக வேலைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சேலரி நம்ம வாங்குறோம், இது ஃபேமிலிக்கு தான் செலவு பண்ணுறோம், திரும்பி வாங்குறோம், திரும்பி ஃபேமிலிக்கு தான். இதே ரிட்டர்ன் ஆஃப் இது. 20 நாள் ஓட்டிடுவீங்க, 10 நாள் கழிச்சு கடன் வாங்குவீங்க. ஆமாம், சேலரி வரும். இதுதான் ஜென்ரலாக கடனை கொடுப்பீங்க. இதே தான். அதான் நெக்ஸ்ட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 to 20 days வந்து என்னோட சேலரியிலே ஓட்டிடுவேன். நெக்ஸ்ட் ஒரு 10 days வந்து யார்கிட்ட நம்ம கடன் வாங்குறது, யூஸ் பண்றது, இதுதான். சேலரி வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? சேலரி வந்தப்போ அந்த கடனை கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஜென்ரலாக இது காம்படிஷன். திரும்ப அடுத்த மாதம் இதே தான் ரொட்டேஷன் ஆகும். நம்ம என்ன ஜென்ரலாக அடுத்த சேலரி நம்ம ஹையாக வாங்கும் போது தான் நம்ம செலவு கொஞ்சம் இதாகும், ரெடியூஸ் ஆகும். சேலரி ஹையாக அதே மாதிரி அதுக்கேற்ற செலவு கண்டிப்பாக வரும், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் நம்ம தான் இது பண்ண சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஜென்ரலாக அதிகபட்சம் 15th வரையும் இருக்கும், அவ்வளோதான். ஹோம் லோன் போகும், ப்ளஸ் வந்து இந்த ஃபினான்ஸ் மூலமாக வீட்டுக்கு ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வாங்கலாம், அதுக்கு போகும். அதிகபட்சம் 15th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அந்த மீதி 15 நாள் எப்படி ஓட்டுவீங்க? அப்போ நினச்சதெல்லாம் வாங்க முடியாது. சரி, அடுத்த போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். போஸ்ட்போன் பண்ணிட்டு அடுத்த சேலரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேலரி பர்சன்ஸ் கிடையாது, நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம எய்ம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ தான் கன்வெர்ட் ஆகுது. நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார் இஎம்ஐ வரும். ப்ளஸ் பிஸ்னஸ் விஷயமாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னாலும் எல்ஐசி அந்த மாதிரி சம்திங்ஸ் எதாவது வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ்ஸ் ஜாஸ்தி ஆகிற அளவுக்கு எந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு வேல்யூ எதுவுமே ஆகலை. எந்த இதுவே எடுத்தாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் 100 ரூபா கன்சிடர் பண்ணுறோம், ஆனால் அது 3 மாதத்தில் 150 ஆகுது, 180 ஆகுது. பட் நமக்கான இன்கம் அதே 100 தான் இருக்குது. ஸோ அந்த 80 நம்ம எங்கே கொண்டு போய் ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம எடுத்து அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மினிமம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் என்னோடய டேலி பார்த்தீங்கன்னா மினிமம் 10க்குள்ளே என்னோடய இது எல்லா இஎம்ஐயும். செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பொது கப்பலில் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு 6 மாதம் சம்பளம், 6 மாதம் சம்பளம் இல்லை. 6 மாதம் சம்பளம் இருக்கு. ஆமாம், 6 மாதம் சம்பளம் இருக்காது. ஸோ அதனால் சம்பளம் வரும்போதே நாங்கள் அந்த 6 மாதத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு அதில் செலவு பண்ணிக்கிறோம். மாதம் சம்பளம் வந்தாலே கஷ்டம். ஆமாம், 6 மாதம் வரதை வச்சு 1 இயர் ஓட்டணும் இல்லையா? இல்லை, திரும்ப அந்த 6 மாதம் நாங்கள் ஓட்டணும். ஸோ நாங்கள் கப்பலில் வேலை பார்க்கறதுனால ரொம்ப தூம்லாம் செலவு பண்ண மாட்டோம். ஸோ நார்மலாக என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து செலவு பண்ணிக்கிறது. என்னென்ன மாதிரி செலவு ஆகுது? செலவுன்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிறதா அதிகமாக வெளியே சாப்பிட மாட்டோம். ஹோட்டல் போனால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் 1000 ரூபா 2000 சாப்பிட முடியாது. மற்றபடி ட்ரெஸ்ஸு இது வாங்குறதுலாம் அதிகமாக செலவாகிறது. ஸோ அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி அதை சுருக்கி வச்சுக்கிடுவோம். அதேமாரி சில சமயம் நமக்கு அதிகமாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுறதா நான் 1 மந்த்துக்கு இவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குள்ளே செலவு பண்ணுறோம். இந்த சென்னையில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து தேனி, ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதான் ரெண்ட்டு, ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ரெண்ட் அதிகமாக இருக்குது. அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி இங்கே அதிகம் தான்.
கொஞ்சம். மாதம் இது குடும்பத்தை ஓட்டினா எவ்வளோ செலவாகுது? ஒரு 20K எங்களுக்கு ஆகுது. 20K ஆகுது. ஆமாம். அது ஜாமான் மட்டும்தான், ரெண்ட் இல்லாமல் ரெண்ட்டு நாங்கள் 2 பேருக்கே ரெண்ட்டே 15 ஆகுது. 15,000 ஆகுது ரெண்ட்டு. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்க மாதிரி இருக்கும். அவுட்டர்னால் கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக கிடைக்கும். நம்ம மெயினாக இருக்கணும்னா ஒரு 15 இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். ஆமாம், வேலைக்கு போயிட்டு வரோம். ஆமாம், நியர்பை அப்போ தான் நம்ம போக முடியும். இல்லைனா அந்த நம்மளுக்கு அந்த நம்ம ட்ராவலுக்கே ரொம்ப நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 1ஆம் தேதி சேலரி வாங்கினா சேலரி எவ்வளோ நாள் ப்ரோ? 1ஆம் தேதி தான் ப்ரோ இருக்குது. 1ஆம் தேதி தான் இருக்கு. அப்படி என்ன ப்ரோ செலவாகுது? அவ்வளோதான், இஎம்ஐ அது இதுன்ட்டு அவ்வளோதான். கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட இதுதான் சும்மா சொல்கிறதா. பட் ஆனால் இருக்குதான், எண்டு வரைக்குமே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பேசிக் நெசசிட்டி என்ன, ஏசி இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கினா அதுக்கு மட்டும் தான் இஎம்ஐ. மற்றபடி கைக்கு மீறல் அதுவும் இல்லை. சேவிங்ஸ்ன்றது இன்றைக்கி 0% தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதான் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அடுத்த விஷயங்களை சேவ் பண்ணுறதுக்கான சோர்ஸே இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு. ஒரு மாதமும் கஷ்டம்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அடுத்த மாதம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதம் நான் எய்ம் பண்ணனுடைய அட்வான்டேஜாக நான் எய்ம் பண்ண என்னுடைய இஎம்ஐ ப்ராஃபிட் எல்லாமே அடுத்த மாதம் இல்லாத போது அதை தான் ஈக்குவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் ரெகுலராக இப்படி தான் இருக்குது. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த இதில் விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை அதர் கவர்மெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காகவே நம்ம தனியாக இப்போ நம்ம வந்து எய்ம் பண்ணுற மாதிரி ஆகுது. நம்ம ரெகுலர் இஎம்ஐன்றதை தாண்டி இவங்க இந்த கவர்மெண்ட் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க, அந்த கவர்மெண்ட் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க, அதுக்காக நம்ம அடுத்தது யோசித்து நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை ஈக்குவலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஃப்ளட்டு வந்தது, நடுவில் எல்லாமே வந்தது. வே ஆஃப் எக்ஸ்பென்சிவ்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க நாலு இடைவில் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேலரிஸ் வந்து லோ தான். அது இன்க்ரீஸ் ஆக எந்த கவர்மெண்ட்டும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ரொம்பவே இப்போ நிறைய எல்லாமே விலை ஏறிடுச்சு. முதல்ல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் 3,000 அந்த மாதிரி ப்ரொவிஷன் வாங்கினா போதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ 5,000 பற்ற மாட்டேங்குது. 7,000, 8,000, 10,000 வரையும் போகுது. இப்போ சுச்சுவேஷனும் மாறிடுச்சு, ப்ளஸ்ஸு எல்லாம் விலையும் ஏறிடுச்சு. ஆமாம் ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஏறல. எல்லாத்தையும் நினச்ச உடனே வாங்க முடியாது. அதை ரெக்ஸைட் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே பண்ண முடியாது. போஸ்ட்போன் பண்ணி அடுத்தது பார்க்கலாம். ஆமாம், அது கொஞ்சம் யோசித்து செய்யணும். சேவிங்ஸ் பண்ணதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்னா என்ன ஐடியா கொடுக்கணும்? நீங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒருத்தரோட சேலரி எடுத்து ஒரு 50% எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ஆள் போகலைன்னா கன்ஃபார்மாக இஎம்ஐ எங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். பேபியும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களே தான். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது, இஎம்ஐஸ்க்காக ஓடுற மாதிரி தான் இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன் இல்லைன்னா எங்களால் எதுவுமே வாங்க முடியாதுல்ல, அப்படியும் இருக்குது. இப்போ நல்லது தான் சார், இஎம்ஐ ரொம்ப நல்லது. ஒரு லிமிட் வரைக்கும் நல்லது. நிறைய இஎம்ஐஸ் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பேர்டன் ஆகிடும். இல்லை நீங்கள் அப்படி சேவ் பண்ணணுன்னா கோல்டு, இப்போ நிறையா சிட்லாம் இருக்குல்ல, கோல்டு சிட்டு அந்த மாதிரிலாம் மந்த்லி ஒரு 5K உங்களால் கேஷாக எடுத்து வைக்க முடியலன்னா கோல்டு ஸ்கீம்ஸ் போட்டிங்கன்னா அதில் ஒரு 5Kனா 60,000 இயர்லி ஒரு சேவிங்ஸ். சும்மா அதாவது ஃபேண்டசியாக பண்ணுறதுக்கு கோல்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு சேவிங் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் கோல்டு பாண்ட்ஸ் கூட இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃப்யூச்சருக்கு யூஸ். இல்லைனா அவங்க பேரில் ஒரு எஸ்ஐபி இப்போ என் பொண்ணுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ 3rd இயரில் அவளுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எஸ்ஐபி போட்டு ஒரு 18 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் கட்டுற மாதிரி. அவங்க முடிச்சுட்டு வர்றபோது அவங்க கையில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும். சேவிங் பண்ணணும்னு நினச்சா ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நினச்சா பண்ணலாங்க, நம்ம நினச்சா பண்ணலாம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா அது ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா டபுள் ட்ரிபிள் ஆகும். வேறு எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா மாட்டிப்பீங்க. இன்சூரன்ஸு, சிட் ஃபண்டு எதில் போட்டாலும் அதெல்லாம் வந்து நமக்கு கெயின். மக்களால் வாழ முடியுதா? ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளே எல்லா காசும் தீர்ந்துட்ட பிறகு அப்புறம் சென்னை மாதிரி சிட்டியில் கம்பேர் பண்ணாக்கா கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் ட்ரபுள் தான். ஆக்சுவலி இஎம்ஐ எடுக்கக்கூடாது. பிகாஸ் வந்து என்ன நம்ம சேவிங் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். இஎம்ஐ எடுத்து திரும்பவும் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணி நம்மளோட காசு தான் நமக்கு திரும்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இஎம்ஐ கிட்ட எடுக்கக்கூடாது. அப்புறம் வர என்ன ஒரு 20,000 to 25,000 வந்துச்சுன்னா ஒரு 5,000 எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கணும். பேங்க்கில் வச்சிருக்க கூட நம்ம கையில் கேஷ் ஹேண்டாக வச்சுக்கணும். எல்லாம் பேங்க்கில் வச்சா நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுவோம். இது ஜென்ரலாக எல்லாருமே நான் சொல்கிறது தான். எப்பயுமே ஒரு 5,000 ரிசர்வாக வச்சுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். அத்தியாவசியமாக இதெல்லாம் செலவு பண்ணுறாங்க வேஸ்ட்டாக. துணிக்கு காசு நிறைய போடுறாங்க ப்ரோ. நான் பெஸ்ட் ஆப்ஷன் அதான் சொல்லுவேன். அது மென்ஸ்னால் சொல்ல மாட்டேன், உமன்ஸ் ரொம்ப அது என்னென்ன மாதிரி செலவு பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அதே மாதிரி
எப்படி சொல்கிறது, ஜென்ரலாக வந்து இந்த ஆக்சசரிஸு, ஷூ, செப்பல், ட்ரெஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி 5 to 6K அவங்க செலவு பண்ணுறாங்க. வாங்குற சேலரி ஒரு 15K தான். ஏன்னா இது என் ஆஃபீஸில் நடக்கிறதுனால. ஆமாம், சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க அவங்க? என்ன பண்ணுறாங்க, என்னோட கொலீக் தான். அவங்க ஒரு 15K to 20K சேலரி வாங்குறாங்க. வாங்குற ஒரு 10K மட்டும் தான் அவங்களுக்கு. மீதி 10K அப்படியே வந்து ஆக்சசரிஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு கேஸு. இது ஜென்ரலாக நடக்கிறது தான். பசங்க அந்த மாதிரி இருக்க முடியாது. வாங்கின ஒரே மொபைல் கேஸு, அதுதான் ஒரு வருஷமும் ஓட்டுறது. இதுதான் பசங்களோட இது. ஓகே, புரியுது, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன் மற்ற இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் போடலாம். ஜென்ரலாக வந்து அவங்க துணியிலே அதை செலவு பண்ணுறாங்க. அது என்னோட ஒப்பீனியன், துணியில் ஜாஸ்தியாக செலவு பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே செலவு பண்ணலனால இப்போ ஃபேமிலிக்கு செலவு பண்ணுறீங்க. அந்த கடைசி 10 நாள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? நடா இது எப்படா சேலரி வரும்னு இருப்பீங்க? ஐயோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ கூட இன்னும் சேலரி வரல. மேபி மண்டே தான் கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே கஷ்டம்தான். என்னோட பேசிக் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள், எந்த பொருளாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு ரொம்ப என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதை வாங்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுவேன். வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கையில் கேஷ் இருக்கும்போது தான் நான் வாங்குவேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐயில் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்றது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. மேபி 0% இஎம்ஐன்றது வேணால் ஓகே, இட்ஸ் ஓகே. பட் இஎம்ஐயில் அது எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது அதில் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு போவோம். இப்போ இந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலி கொஞ்சம் ஒழுங்கான ஃபைனான்ஷியல் பிளானிங் இல்லைன்னா உங்களுக்கு அப்படி தான் பிளான் ஆகும். பட் நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படும் போது காசு எடுத்துக்கலாம். ஸ்டாக்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா சார்? ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ரொம்ப அவசியம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய டேக்ஸஸ் போகுது இருக்கிறதுலையே. ஸோ அது வந்து டேக்ஸஸ் எது மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ அதுதான் செலுத்தணும். பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், எங்கேயும் அப்படி தான். எங்கே மேக்ஸிமம் டேக்ஸஸ் கம்மியாகுதோ அங்கே தான் வந்து நிறைய ரெவென்யூ வருது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பிளான் பண்ணிக்கணும். டேக்ஸஸ் வந்து கம்மியாக குறைச்சி வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கு நிறைய சுகன்ய சமரிதி ஸ்கீம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போ சில பேர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு போவோம். இப்போ இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலைக்கு போகிற மாதிரி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறோம்? If you control your emotions, we can achieve it. Otherwise, அது அவ்வளோதான். 50K கண்டிப்பாக வேணும் மந்த்லி. ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாமே ஒரு 30,000லாம் வாங்கினா சுத்தமாக ரன் பண்ண முடியாது. இங்கே ரெண்ட்டுக்கு, அப்புறம் நமக்கு கிராசரிஸ்க்கு, இதுக்கே செலவாயிடுது. ஃபேமிலிக்காக தான் இஎம்ஐ போடுது. அதுவும் தேவையில்லாததெல்லாம் இல்லைல்ல. நெசசிட்டி என்னவோ அதுக்கு தானே இஎம்ஐ மட்டும்தான். அதுவும் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம்.